AK-64 அப்டேட், 6 நாடுகளில் தடை செய்யப்பட்ட இந்திய படம், ஹாலிவுட்டுக்கு போகிற பாலிவுட் நடிகர், இதை பற்றியெல்லாம் இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட்ஸில் பார்க்கலாம் வாங்க. மலேசியாவில் ரேசிங் அப்போ நடிகர் அஜித்குமாரை சந்திச்ச நடிகை ஸ்ரீலீலா அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த சந்திப்பில் ஸ்ரீலீலா கூட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் இருந்ததால அஜித்தோட அடுத்த படத்தில் ஸ்ரீலீலாவும் இருக்காங்கன்னும், இது AK-64க்கான ஒரு சின்ன ரிகர்சலாக கூட இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் தங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. கார் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் அவரோட அடுத்த படத்தை நடிக்க இருக்காரு. அந்த படத்துக்கு இப்போ தற்காலிகமா AK-64ன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு பிப்ரவரியில் தொடங்கும்னு ஏற்கனவே டைரக்டர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீலீலா இருக்காங்களா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் படத்தை திரையிட 6 வளைகுடா நாடுகளில் தடை விதிச்சிருக்காங்க. இந்த படம் ஹிந்து முஸ்லீம் பிரிவினையை தூண்டுற வகையில் இருக்கிறதா சிலர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் வளைகுடா நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதால தடை செய்யப்பட்டதா எந்த ஒரு தெளிவான விளக்கமும் இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில அங்க ஏற்கனவே பல இந்திய திரைப்படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாலையா நடிப்பில் வெளியான அகண்டா 2 திரைப்படம் முதல் நாளில் மட்டும் உலகம் முழுவதும் 59.5 கோடிக்கும் அதிகமாக வசூலித்து சாதனை படைச்சிருக்கு. நடிகர் பாலகிருஷ்ணா மற்றும் இயக்குனர் போயபடி ஸ்ரீனு கூட்டணியில் உருவான படம் தான் அகண்டா 2. டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாக வேண்டிய இந்த படம் சில பிரச்சனைகளால் ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 12ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. துப்பாக்கி, மதராசி படங்களில் நடித்த பிரபல பாலிவுட் நடிகர் வித்யுத் ஜம்வால் இப்போ ஹாலிவுட்லயும் அறிமுகமாகிறாரு. கலேரி மாதிரியான பல தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்ற இவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற ஹாலிவுட் படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்தில் தஸ்லிம் அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிக்கிறத சிறப்பு போஸ்டர் ஒன்று வெளியிட்டு படக்குழு உறுதி செஞ்சிருக்காங்க. பார்வதி நாயர் நடிப்பில் உருவாகி இருக்கிற உன் பார்வையில்ன்ற திரைப்படம் நேரடியாக சன்னெக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. கணவர் மற்றும் இரட்டை சகோதரிகளை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்வதி நாயர் என்னெல்லாம் பண்றாங்கிறத மையப்படுத்தி இந்த படம் உருவாகி இருக்கு. வரும் டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படம் சன்னெக்ஸ் OTTல ரிலீஸ் ஆகுது. மம்முட்டி நடிப்பில் கௌதம் மேனன் டைரக்ஷனில் வெளியான டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் திரைப்படம் 11 மாதங்களுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி ZEE5 OTTல வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படத்தோட OTT உரிமம் கிட்டத்தட்ட 1 வருஷமா யாருக்குமே விற்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா ZEE5ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தான் GVMக்கு முதல் மலையாள படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த வார OTT ரிலீஸா நடிகர் கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத் கான் நடிப்பில் வெளியான ஆரோமலை திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும், நடிகர் அர்ஜுன், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச தீயவர் கொலை நடுங்க படம் சன்னெக்ஸ்லையும், துல்கர் சல்மானோட காந்தா திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்லையும், திரைப்பட விழால பல விருதுகளை வென்ற மலையாள படமான ஃபெமினிச்சி ஃபாத்திமா மனோரமா மேக்ஸ்லையும், ராஷ்மிகா மந்தனாவோட தி கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படம் பேன் இண்டியன் மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்லையும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படங்களில் நீங்கள் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண படத்தையும் உங்களுக்கு பிடிச்ச படத்தையும் OTTல பார்த்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.